அதுபோன்று பிஜேபியினுடைய ஹேமா மாலினி குழுவினுடைய வருகை, இன்னைக்கு RSS வழக்கறிஞர் பெருமக்கள், பிஜேபி வழக்கறிஞர் பெருமக்கள் பாயாசமா என்றெல்லாம் கேட்ட தவக கட்சி அவர்களைத்தான் வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதுபோன்று இன்னும் பல உண்மைகள் வெளிவர இருக்கிறது. விஜய் யார் சொல்லி கட்சி தொடங்கினார், யார் அவரை இயக்குகிறார், எப்படி அவருக்கு இந்தியா முழுக்க பறந்து செல்வதற்கு விமானம் அனுமதி அளிக்கப்படுகிறது, சிறப்பு விருந்தினர் அறை வரைக்கும் அவருடைய கார் உள்ளே சென்று இறங்கி விமானத்தில் ஏறுவதற்கு எப்படி அனுமதிக்கப்படுகிறது, அவருக்கான YZ பிரிவு பாதுகாப்பு எப்படி வழங்கப்படுகிறது, அன்றைக்கு சம்பவம் நடந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே அவர் வீட்டுக்கு துணை ராணுவ படை எப்படி கூடுதலாக குவிக்கப்பட்டது, இது எல்லாம் பார்க்கின்ற போது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லளவும் முனையளவும் அவரை பாரதிய ஜனதா இயக்குகிறது. குறிப்பாக திமுக என்கிற அரசியல் கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக சனாதன சங்கிகள் மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறார்கள். அதற்கு விஜய் அவர்களை பலிகாடாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர் தெரிந்து இதற்கு உடன்படுகிறாரா அல்லது தெரியாமலா உடன்படுகிறார்கள் என்றெல்லாம் விவாதம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவர் எல்லாவற்றையும் தெரிந்துதான் உடன்படுகிறார். இந்த சம்பவம் நடந்த போதே 2 உடல்களை தூக்கி செல்கிறார்கள். அவர் அதை பார்த்துவிட்டு பார்க்காத மேல் பேசிக்கொண்டே இருக்கிறார்.